இங்கே காவேரிக்கு பிறந்த நாள் வருது. அதனால் இங்கே காவேரிக்கு நம்ம ஏதாவது பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு பேசாமல் இப்போ ஒரு பெரிய வீடை நம்ம வாங்கி அதை கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி தாத்தா கிட்டேயும் சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா எங்கள் விஜய்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், காவேரியை என்றைக்குமே கைவிட்டுறாத, எப்போதும் உன் கூட தான் இருக்கணும், நீயும் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு வேணும்னு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயும், கண்டிப்பாக விட்டுற மாட்டேன் தாத்தா, கடைசி வரைக்கும் நான் காவேரி கூட தான் இருக்க போகிறேன், இப்போ இல்லை எப்பொழுதும் அவளை நான் விட்டுறவே மாட்டேன்னு இங்கே வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே வீடு வாங்குறத பற்றின யோசனையிலையும் கம்பெனிக்கு போன பிறகு அதை பற்றின எண்ணங்களை இறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே காவேரி இதை பற்றின யோசனை இல்லாமல் அவங்க எப்போதும் போல் தன்னுடைய வேலையை தன்னுடைய கேபினில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே விஜய் வந்து ஃபோன் பண்ணி காவேரியை ரூமுக்கு வர சொல்ல, காவேரி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாமே முடிச்சாச்சுன்னு சொல்லி கொடுக்க, நான் இதுக்காக உன்னை கூப்பிடல, ஒரு நிமிஷம் உட்காரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே காவேரி உட்கார, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே எதுவுமே சிரிக்காமல் கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, நீ ஏன் கோவமாக இருக்க, எதுக்காக கோவமாக இருக்க, யார் மேலே கோவமாக இருக்கன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை, அதை உனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கேட்ட காவேரி சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, எனக்கு இப்போ இந்த டைமில் வேலை தான் ரொம்ப முக்கியம், நான் போய் வேலையை பார்க்குறேன், இந்த மாதிரி நேரத்தில் வீட்டு கதைகளெல்லாம் உட்காந்து பேசுகிறதுக்காக நான் இங்கே வரலன்னு சொன்ன உடனே விஜய் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. காவேரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எப்பொழுதும் துருதுருன்னு இருக்கிற காவேரிக்கு என்னாச்சு, எதனால் இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறான், அப்போது இவ கோவமாக இருக்கிறத பார்த்தா நம்ம மேலே தான் ஏதோ ஒரு கோவமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன், அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணணும், எதுவுமே தப்பு பண்ணலையே, ஏன் இப்போல்லாம் ட்ரிங்க் பண்ணுறதை கூட நிறையவே கம்மி பண்ணியாச்சு, அப்படி இருந்தும் நம்ம மேலே ஏன் இப்படி எரிஞ்சு விழறான், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே யார், விஜயும். விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே எங்கள் தாத்தா கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு காவேரி மேலே ரூமுக்கு போக, என்னடா உடனே விஜய்கிட்ட தாத்தா கேட்குறாங்க, என்னடா என்னாச்சு, இங்கே காவேரிக்கு நீ கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் என்னன்னே தெரியல போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் தாத்தா, நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸை பார்த்து அவளே வியந்து நிற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க, நீ அவளுக்குன்னு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக அவள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய கிஃப்ட்டை நீ கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய்க்கு உண்மையே புரியல. எதிர்பார்க்காத பெரிய கிஃப்ட்னா அப்படி என்ன தாத்தா கொடுக்க முடியும், அவளுக்கு இதுதானே விருப்பம், அவள் குடும்பத்தோட அந்த குடும்பத்தில் கொண்டு போய் இருக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்க அவங்க கொடைக்கானலில் இருக்கும் பொழுதே நல்ல பெரிய வீட்டில் வசதியாக வாழ்ந்தவங்க, இப்போ இவங்க இங்கே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் தாத்தா இருக்குது, அதனால தான் அவங்களுக்காக இங்கே நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வீடாக பார்த்துருக்கேன், அந்த வீட்டை தான் நான் இங்கே காவேரிக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாப்பா, ஆனால் இங்கே இருந்த அம்மாவை எப்போதும் போல் பார்த்துட்டு இருக்க மாதிரி வராதில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்காக அவங்க இங்கே எந்த கஷ்டப்படணுமா தாத்தான்னு இங்கே வந்து விஜயும் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா பெட்டரான ஒரு கிஃப்டாக அவளுக்கு கொடுத்தினா நானும் சந்தோஷப்படுவேன், அதனால் காவிரியும் சந்தோஷப்படுவான்னு எனக்கு மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜய் வந்துட்டு, அப்படி என்ன கொடுக்குறது, தாத்தாவும் நேரடியாக சொல்ல மாட்டாரு, இப்படி நம்மளே வந்துட்டு புதிருக்கு விட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு விஜய் வந்துட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே வீட்டில் இருக்க கங்கா, யமுனா, சாரதான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் யமுனாவை பார்த்து சாரதா சொல்கிறாங்க, காவேரிக்கு பிறந்தநாள் வருதுடின்னு சொல்ல, அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி இப்படி கேட்குற, வருஷம் வருஷம் காவேரியுடைய பிறந்த நாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவோம், எப்பொழுதும் அவள் பிறந்தநாள் வந்துட்டா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம், அது தானே பண்ணுவோம், அது கூட அவளுக்கு பிடிக்காதேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கங்காவும். இப்போ அவள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு போகட்டும், பேசாமல் நம்ம இதில் தலையிடவே வேண்டாம்னு சொல்ல, என்னடி ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறீங்க, காவேரி காவேரின்னு உயிராக இருப்பீங்க, இப்போ காவேரி பேச்சை எடுத்தாலே ரொம்ப கோவப்படுறீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் கங்கா கிளம்பி போக, யமுனாவும் எதுவும் சொல்லலை. இவளுங்க 3 பேருக்கு என்ன ஆச்சு, 3 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேது, சொல்லவும் மாட்டாளுங்க, என்னதான்னு ஒரு நாள் வெளியில் வந்து தானே ஆகணும், அன்னைக்கு இருக்கவளுங்களுக்கு கச்சேரின்னு இங்கே வந்து சாரதாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் அங்கே தாத்தாவும் வந்துட்டு அடுத்த நாள் பர்த்டேக்கான எல்லா செலிப்ரேஷன் வேலைகளையும் நல்லாவே கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயுமே ஆஃபீஸ்க்கு போகாமல் இங்கே வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்த காவேரிக்கு, என்னது இது, ரெண்டு பேருமே இப்படி வேலை பார்க்குறாங்க, எதனால் ஏன் என்னன்னு புரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியாக தான் இங்கே பாதி வேலையை முடிச்சுட்டு அதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வரும்பொழுது தான் காவேரிக்கே தெரிய வருது, எல்லாம் நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் கடைசியாக கொண்டாடுற இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை பெருசாக செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் விஜய் இப்படி மாங்குன்னு உழைச்சிட்டு இருக்காரா, இவரெல்லாம் திருந்தவே போகிறது கிடையாது, நம்ம தான் எதிர்பார்க்காத ஒரு பாசத்தை இவர் மேலே வச்சு திரும்பவும் கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி காவேரி ரொம்பவே வருத்தத்துலேயும் இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கள் விஜய் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, எங்கள் காவேரி வந்து தூங்கிடுறாங்க. தூங்கின காவேரியை கிளப்பி நம்ம விஷ் பண்ணணும்னு எங்கள் விஜய் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதே போல் நிவின் வந்துட்டு, இன்றைக்கி காவேரிக்கு பிறந்த நாள் வேறு, எப்பொழுதும் அவளுடைய பிறந்த நாளுக்கு நம்ம தான் முதல் தடவை விஷ் பண்ணியிருப்போம், இப்படி நாங்கள் லவ் பண்ண காலத்தில் ஃபஸ்ட் டைம் விஷ் பண்ணப்போ நினச்சி நிவின் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க. பேசாமல் நிவின் இங்கே வந்துட்டு
பேசாமல் காவேரிக்கு ஃபோன் பண்ணுவோமா நினச்சிட்டு இருக்க நிவினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே காவேரி நம்ம மேலே கடுமையான கோவத்தில் இருப்பான். இந்த நேரம் நமக்கு அவள் வேணும்னு நினச்சி இந்த நேரம் அவளுக்கு நம்ம விஷ் பண்ண போய் அது வேற பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம நாளைக்கு காலையில் போய் அவளை மீட் பண்ணி நேரில் பார்த்து விஷ் பண்ணுவோம். எனக்கு உனக்கு இப்போ விஷ் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசை, ஆனாலும் முடியலையே. இப்போ நீ விஜய் கூட இருப்பேன், அதனால் விஜய் உன்னை நல்லா பார்த்துப்பாரு, கவனிச்சு பார்த்தான். ஆனாலும் இங்கே நீ எப்படியுமே விஜய் கைவிட்டுருவாருன்னு அவரே வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. உனக்காக தான் காவேரி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து இங்கே நிவினும் நினச்சிட்டு இருக்காங்க. காலையில் போய் பார்க்கலான்னு அவங்களும் படுத்துகிறேன். இங்கே விஜய் ஃபஸ்ட்டு கிளம்பி காவேரியை கிளப்புறாங்க. காவேரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் வெடித்து கேக் கட் பண்ணுறாங்க. இங்கே காவேரிக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஏன்னா பிடிக்கலைன்னா இங்கே விஜயோட மனசில் தான் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோட மனசில் காவேரி தான் இருக்காங்க. இது காவேரிக்கு தெரியவும் இல்லை. இங்கே இதெல்லாம் கேக்கெல்லாம் கட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலையும் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம், நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு இங்கே வீட்டிலையே நம்ம ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுக்கோன்னு சொல்ல, எதுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, வருஷம் வருஷம் தானே, இதை ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுனால என்னாக போகுது? உன் அம்மா தங்கச்சி அக்கான்னு எல்லாரையும் கூப்பிடு சரியா, எனக்கு தெரிஞ்ச சில பேரை நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. சரி தாத்தானே இங்கே காவேரி சொல்லிட்டு இருக்க. விஜய் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் உனக்கு நான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரியும் என்னவா இருக்கும் அப்படின்ற யோசனையிலே இருக்காங்க. அடுத்த நாள் வந்து இங்கே காலையிலையுமே கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த கையோட இங்கே கேக் கட் பண்ணணும், அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து நிற்க கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. யமுனா தான் ரொம்ப கோவமாக இருக்காங்க. கங்காவுக்கு ஏன் என்னன்ற ஒரு குழப்பம் மட்டும்தான் இருக்குது. இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா அதே போல் நிவினும் வந்து வாசலில் நிற்கிறத பார்த்ததும் யமுனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. யமுனா ஓடி வந்து நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி காவேரியோடைய பிறந்த நாள் இல்லையான்னு சொல்ல, அது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும் தானே, அதையே உங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேது. இப்போ அவளோட மனசையும் கெடுத்து இப்போ தேவையில்லாமல் விஜயோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லித்திட்ட. இங்கே உனக்கு எதுவுமே தெரியாது யமுனா, தெரியாமல் எதை பற்றியும் பேசாத, தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வரும் பொழுது நீயே என்னையை விட அதிகமாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேசுகிறது புரியாமல் இங்கே யமுனா நின்றுட்டுருக்க. நிவின் பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. நிவின் வரதை பார்த்து அப்போ தான் தான் கொடுத்த வாக்கும் ஞாபகத்துக்கு வருது. நிவினை பார்த்த உடனே ரொம்ப கலங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் காவேரி ரொம்ப கோவப்படுறாங்க. காவேரியோடைய முகத்தை பார்க்குறாங்க. நிவின் வந்ததுனால அவளுக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கப்ப தான் எங்கள் தாத்தா வந்துட்டு சரி கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே மறுபடி கேக் கட் பண்ணி தன்னுடைய அம்மா தங்கச்சி அக்கன் எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இங்கே காவேரி சாப்பிட போகிறாங்க. ஆனால் நிவின் வந்து தூரமாக நின்று இதை பார்த்துட்டே இருக்காங்க. இதை கவனித்த விஜய் வந்துட்டு நிவின் வந்திருக்கான், எதுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொல்ல, இப்போ எதுக்கு நான் அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பேசுகிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது, அவனை அடியோட வெறுத்துட்டேன்ல, திரும்ப திரும்ப நிவினை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அவன் பேரை எடுத்தாலே எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல, சரி சரி இந்த நேரத்தில் நீ ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், விடு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் விஜயும். அதுக்கு பிறகு எங்கள் நிவினும் வந்துட்டு பார்த்துட்டோம், இங்கே காவேரிக்கு ஒரு விஷ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்க வராங்க. அதே போல் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கிஃப்ட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நிவின் என்ன பண்ணுறாங்கன்னா தான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வராங்க. இதை பார்த்த யமுனா நீ எதுக்காக எங்கள் அக்காவுக்கெல்லாம் கிஃப்ட் கொண்டு வரேன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. நான் காவேரிக்காக தானே கொண்டு வந்தேன், நீ இதை தடுக்கிறதுக்கு யார் அப்படின்னு இங்கே யமுனாவை பார்த்து கோவப்படுறாங்க. இந்த கிஃப்ட்டை நான் கொண்டு போய் கொடுக்கத்தான் போகிறேன்னு சொல்ல, இதை பார்த்த யமுனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதில் வேறு ஏதாவது எதுவும் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்றதான் நம்ம தான் முதல்ல பார்க்கணும்னு யமுனா வந்து டக்குன்னு நிவின் கையில் இருக்கிறத பிடிங்கிறாங்க. யமுனாவை நிவின் வந்து திட்டுறாங்க. இங்கே பாரு யமுனா, அதை கொடுத்துறது நான் காவேரிக்காக ஸ்பெஷலாக வாங்கினது, தயவு செஞ்சு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் கொடுக்க முடியாது, நான் இதுக்கு கொடுக்கணும், கல்யாணான பொண்ணுக்கு நீ அப்படி என்ன கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கீங்கன்னு நானும் பார்க்காம இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரியம்னா அதை பிரிக்காது அப்படின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க நிவினும். ஆனால் நிவின் பேச்சை கேட்காத யமுனா வந்துட்டு அதை பிரித்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அந்த கிஃப்ட் என்ன ஆகுதுன்னா நேராக போய் இங்கே காவேரியுடைய காலடியில் விழுந்துருது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அது கைத்தவறி அங்கே தூரமாக போய் அவங்க காலடி விலக இதை விஜய் காவேரி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. காவேரி எடுக்கிறாங்க. காவேரி எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அதில் வந்துட்டு இனி போகும் கைகள் அப்படின்னு சொல்லி நிவின், அதுக்கு பிறகு காவேரின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க எடுத்த தன்னுடைய ரெண்டு கைகளுடைய ஃபோட்டோஸை வச்சு இதை வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி இதை வந்து கிஃப்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்த காவேரிக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது. இதை பார்த்து இங்கே விஜயோட முகம் ரொம்பவே வாடிப்படுது. நம்ம தானே நிவினுக்கு வாக்கு கொடுத்தோம், அதனால தான் நிவினோட மனசில் இங்கே ஆழமாக இப்போ வரைக்கும் காவேரி இருந்துகிட்டு இருக்கான். இப்போ காவேரி
காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம போய் நம்மளோட முடிவை சொல்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து எங்கள் தாத்தாவும் வந்துட்டு எங்கள் விஜய் கொடுக்கறதுக்காக வச்சுருந்த கிஃப்ட்டை கொண்டு வந்து கையில் வச்சு நின்றுட்டுருக்காங்க. வேணாம் தாத்தா, இதை இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, ஏன்பா ஏன் வேணாங்கிறன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இங்கே கையில் இருக்கிறது என்ன ஏதுன்னு சுற்றி நிற்கிற யாருக்குமே தெரியல. யமுனாவும் வந்துட்டு அப்படி என்ன கிஃப்ட்டை கொடுத்தானோ நாமளும் பார்த்தே ஆகணும்னு நினச்சிட்டு பக்கத்தில் போகிறாங்க. அதில் எழுதியிருக்கிறத படிக்கிறாங்க. ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா, காவேரி அந்த கிஃப்ட்டை தூக்கி ஓங்கி உடச்சிட்றாங்க. கீழே போட்டதில் உடஞ்சி போயிடுது. அதில் 2 கைகள்னு சொல்லி தனியாக இருக்கிறது ரெண்டுமே தனியாக போய் விழுக, இதை பார்த்த நிவின், எதுக்கு காவேரி இப்படி பண்ண, இந்த கிஃப்ட்டை இப்படி எதுக்காக போட்டு உடைச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கொடுத்த கிஃப்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இதை நான் திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து சேர்வன்றதுக்காக கொடுத்தியா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் என்னை தேடி இங்கே வந்து யாருன்னு சொல்லி கேட்க, அதுதானே உண்மை, அதுதானே நடக்க போகுது. நீ வேணா இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மறைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் என்னால் அவ்வளோ காலத்துக்கு வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நீ வேணும் காவேரி. இப்போவே நீ என் கூட வர தயாராக இருந்தாலும் உன்னை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட சாரதா பக்கத்தில் வந்து பலார்னு ஒரு அரை நிவினுக்கு விடுறாங்க. இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒரு காலத்தில் நீ காவேரியை லவ் பண்ணியிருந்தா அது முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சு போன வாழ்க்கையை திரும்பவும் எப்படி ஒட்ட வைக்க முடியும்? அது மட்டுமா, இங்கே காவேரி கல்யாணம் புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். திரும்பவும் காவேரி வேணும்னு வந்து நிற்கிற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு இங்கே சாரதாவும் பாட்டி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. இது கேட்ட நிவின், போதும் நிறுத்துங்க. எல்லாரும் என்னையை பற்றி காவேரியை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே யமுனா என்னடானா காவேரியை தப்பாக பேசுகிறான், நீங்கள் என்னடானா என்ன தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் தான் இங்கே சாரதாவுக்கு விஷயமே புரியுது. இது ஏற்கனவே யமுனாவுக்கு தெரிஞ்சதுனால தான் யமுனாவும் கங்காவும் காவேரி மேலே கோவமாக இருக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு நிவின் சொல்ல வரத்துக்குள்ளே இங்கே காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நிவின், எங்களுடைய கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ சந்தோஷமாக தான் வாழ்கிறோம். தயவுசெய்து இந்த இடத்துல எதை பற்றியும் பேசாமல் என்னை மறந்துட்டு போய் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழியை பாருன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மா எல்லாருமே சுற்றி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து அக்ரிமெண்ட்டை பற்றி பேசாமல் இதை மட்டும் சொல்லி இங்கே நிவினை எப்படியாவது வெளியில் அனுப்புறதுக்கு பார்க்குறாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு இதை பற்றின விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் இங்கே விஜயும் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி காவேரி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தாத்தா சொல்கிறாங்க, இங்கே வந்து எதுக்குப்பா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? காவேரி தான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கால, பேசாமல் உன்னுடைய வாழ்க்கையை போய் பாரு, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல குமரன் உடனே வந்துட்டு இங்கேருந்து நிவினை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. எதுக்குடா நிவின் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? போ, உன்னை யார் இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லி இங்கே நிவினை அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. நிவினும் அப்படியே கலங்கியபடி அங்கேருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்னு எங்கள் பாட்டி கூப்பிடுறாங்க. இந்த பையன் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கல. காவேரி தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டால, திரும்ப வந்து எதுக்கு டார்ச்சர் பண்ணுறாம அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே விஜயை பார்க்குறாங்க. காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. இப்படி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் கிளம்புற நேரத்தில் இங்கே வந்து தாத்தா சொல்கிறாங்க, இன்னமும் எதுக்குடா நீ உன் கிஃப்ட்டை கொடுக்காம இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் விஜய் சொல்கிறாங்க, இல்லை தாத்தா, எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்ல, ஓ அந்த நிவின் வந்து பேசிட்டு போனதை நினச்சி கஷ்டப்படுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் விடுறா விஜய், இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தூக்கி போட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். அந்த பையனுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் உள்ளே போய்ட்றாங்க தட்டி கொடுத்துட்டு. அதுக்கு பிறகு எங்கள் விஜய் யோசனையிலே இருக்க, இங்கே இவர் மட்டும் நமக்கு கிஃப்டே கொடுக்கலையே அப்படின்னு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இருக்க. அங்கே நிற்கிற சாரதா அவங்க பாட்டின்னு அவங்க தங்கச்சி எல்லாருமே நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இங்கே வந்து யமுனாவும் கங்காவும் பக்கத்தில் வர யமுனா கங்கா 2 பேருமே காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, இன்றைக்கி நீ பேசுனது தான் உண்மையாக இருக்கணும். நீ உண்மையாக தான் பேசுனேன்னு நானும் நம்புகிறேன். நிவின் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரவே கூடாது. அவனுக்கு நீ அப்படிப்பட்ட எந்த ஒரு இடத்தையுமே கொடுக்கக்கூடாது. இது உன் கையில் தான் இருக்குன்னு எங்கள் கங்காவும் சொல்லிட்டு போக, யமுனாவும் அக்கா புரிஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் நல்லா தாண்டி இருக்கேன், நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு எங்கள் காவேரியை மனசில் நினச்சபடியாக இருந்துக்கிட்டு இருக்க. நேராக மேலே மாடிக்கு போகிறாங்க. போன கையோட விஜயும் அங்கே உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. விஜய் மேல் ரொம்ப கோவமாக போய் உட்காரேன். எதுக்கு இப்போ என் மேலே கோவமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, எல்லாருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல, தப்பு தான், உங்ககிட்ட நான் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறேன்ல, அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக இருக்காங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இல்லை நான் உனக்காக கொடுக்க போகிற அந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதனால தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன்னு சொல்ல, நீங்கள் எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் விஜய், ஆனால் அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாதப்போ அதை நானாக வந்து கேட்குறது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ரொம்ப கோவமாக போக, இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெடி பண்ண அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு நேராக கீழேயும் வராங்க. இங்கே தாத்தாவும் கேட்குறாங்க, என்னடா விஜய்னு சொல்ல, ஓ காவேரிக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்துட்டு காவேரிக்காக ஒரு வீடு வந்து வாங்க போகிறேன், அதுக்கான பத்திரத்தை தான் கொண்டு வரான் போல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. டாக்குமெண்ட் இதெல்லாம் எங்கள் காவேரி கையில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க எங்கள் தாத்தாவும். அதையெல்லாம் கொண்டு வந்துமே இங்கே நின்றுட்டே இருக்காங்க.
அந்த பேப்பர்ஸை கொண்டு வந்து எங்கள் காவேரி கையில் நீட்டுறாங்க. என்ன எதுன்னு புரியாமல் காவேரி வாங்காமல் நின்றுட்டுருக்க. என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்காக எங்கள் விஜய் ஒரு பெரிய வீடே வாங்கியிருக்கான், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தாம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் காவேரி பயங்கரமான ஒரு கோவப்படுறாங்க. ஏன்னா இங்கே வந்து தனியாக அவங்க வீடு தேடிட்டு இருக்க விஷயம் எங்கள் விஜய்க்கு தெரியும். அது தெரிஞ்சு இங்கே அக்ரிமெண்ட் முடிஞ்ச கையோட இவர் கொடுத்த வீட்டில் நம்ம போய் இருக்கணும்னு நினைக்கிறார் போல. அதனால தான் வீடு வாங்கி கொடுத்துருக்காருன்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன் எங்கள் காவேரி. இங்கே விஜயை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. எங்கள் தாத்தாவையும் பார்க்குறாங்க. எதுக்கு எனக்கு இந்த வீடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தாத்தான்னு சொல்ல, முதல்ல இதை வாங்கி என்னென்னு பாரு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி வந்து, அப்படி என்ன அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் தானே, எனக்கு நீங்கள் கொடுக்குற வீடு வேணவே வேணான்னு சொல்லி கத்த. எங்கள் பாட்டி வந்து, இப்போ எதுக்காக நீ அவன்கிட்ட கோவப்படுற, உங்கள் குடும்பத்துக்காக யோசிச்சு தானே அவன் ஒரு வீடு ரெடி பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, இதனால காவேரி ரொம்ப சத்தம் போடுறாங்க. எனக்கு வேணான்னா விடுங்களேன், எதுக்கு கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு காவேரி தாத்தா பாட்டிகிட்ட கோவப்படுறேன்னு விஜய் ஒரு பக்கம் சத்தம் போட, இங்கே அப்போ தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வெளியில் போனேன் எங்கள் கங்கா யமுனா அப்புறம் சாரதான்னு சொல்லி, என்னம்மா இப்போ தான் அங்கே வந்தோம், என்ன சத்தம் கேட்குது, காவேரி இப்படி சத்தம் போட மாட்டாளே அப்படின்னு நினச்சி ரொம்ப பதட்டப்பட்டு திரும்ப ஓடி வந்து வாசலில் நிற்கிறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மேலும் மேலும் என்னை எதுக்காக கஷ்டப்படுத்துறீங்க, என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கு வீடு தடிக்க தெரியும், உங்கள் தயவில் இனிமேல் வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, கொடுங்க இந்த பேப்பர்ன்னு சொல்லி அப்படியே கிழிச்சு போடுறாங்க. அப்படியே அவங்க அம்மா அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே தாத்தாவுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, விடுங்க தாத்தா, அவள் கிழிச்சு போடட்டும், அவள் கிழிக்கிறது என்ன வீட்டோட டாக்குமெண்ட் பேப்பர் நினச்சிட்டு இருக்கீங்களா, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதனால் இங்கே காவேரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா விஜய் சொல்கிறேன்னு இங்கே தாத்தா கேட்குறாங்க. நீ தானே சொன்ன இங்கே காவேரிக்காக ஒரு வீடே வாங்கியிருக்கேன்னு, இப்போ என்னடானா அந்த வீட்டோட டாக்குமெண்ட் இல்லைனா அது வேறு என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட மேரேஜுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் தாத்தா, அக்ரிமெண்ட் மேரேஜுன்னு சொல்லி எங்கன்னா காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அப்போ காவேரியை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ காவேரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவளுடைய மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் என்னால் அவகிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுக்க முடியல, அது என்ன தான் கிஃப்ட் அப்படின்னு எங்கள் தாத்தாவும் கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை தாத்தா, எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட் பேப்பர், இதை அவள் கையாலே கிழிச்சு போடணும், எங்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் சந்தோஷமாக அமையணும் அப்படின்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அவகிட்ட கொடுத்து கிழிக்கிறதுக்காக தான் நானும் ரெடி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறதுக்கான அத்தியாயமே இது தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா ஒரு பக்கம் சந்தோஷப்பட, இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை. என்னப்பா விஜய் சொல்கிறேன்னு எதுவுமே தெரியாதபடி கேட்குறாரு. அதுக்கு எங்கள் விஜய் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க தாத்தா, இங்கே உங்களையெல்லாம் நம்ப வைக்கணும், உங்களுடைய வாயை அடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் காவேரிக்கு பணம் கொடுத்து அவள் தங்கச்சி உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ நான் காவேரியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காவேரி என் வாழ்க்கையில் இருந்தால் தான் தாத்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். அவளை என்னை விட்டு போக வேணாம்னு சொல்லுங்கள் தாத்தா, எனக்கு தெரியாமல் வீடெல்லாம் தேடிட்டு இருக்கான், கேட்டேன் எங்கிட்ட கோவப்படுறான் அப்படின்னு நான் சொன்ன உடனே இங்கே காவேரி எதுவுமே தெரியாமல் முழிச்சு போய் பார்த்துட்டே இருக்காங்க. கூடவே குமரனும் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்ட உடனே குமரன் உடனே என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு உள்ளே வர எல்லாருமே உள்ளே வராங்க. இதை பார்த்து விஜயுமே காவேரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிறாரு, உன் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னு எங்கள் சாரதா கேட்க அழுதுட்டு நின்றுட்டே இருக்காங்க காவேரி. அக்கா சொல்லுக்கா, என்னதாக்கா நடக்குதுன்னு யமுனா கேட்குறாங்க. கங்காவும் கேட்குறாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தாண்டி அப்படின்னு சொன்ன உடனே யமுனாவுக்கு பையன்னு தூக்கி போடுது. அதனால தான் நிவின் என்கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொன்னானா, நீ திரும்பி வருவேன் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தானா, அப்போது உன்னோட வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லையா, அப்போது என் அக்கா மேலே காட்டுற பாசம்லாம் பொய்யான்னு யமுனா கேட்க, இல்லவே இல்லை, உங்கள் அக்கா மேலே காட்டுற பாசம் எல்லாமே இப்போ நான் காட்டுறது எல்லாமே உண்மையான பாசம் தான். இதுக்கப்புறம் காவேரி என்னை விட்டு பிரியக்கூடாது. ஆனால் இந்த பிறந்தநாள் விழாவில் இவளுக்கு நான் ஒரு பெரிய இன்பதிர்ச்சியை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது இந்த மாதிரி ஒரு சங்கட்டமான சூழ்நிலை போய் முடியும்னு நினைக்கல. காவேரி இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது யமுனா. நிவினோட மனசில் இப்போ காவேரி இருக்கான்னு இருந்தாலும், ஆனால் காவேரியுடைய மனசில் நிவின் இல்லைன்றதை இப்போது இந்த பிறந்தநாள் விழாவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது எனக்கு காவேரி ரொம்ப முக்கியம், காவேரி எனக்கு யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கண்கலங்க எங்கள் தாத்தா பார்க்குறாங்க. காவேரி அழுதுகிட்டே நிற்க, என்னடி மாப்பிள்ளையே தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான மன்னிப்பை கேட்டு இப்போ உனக்காக இப்படி எல்லாம் யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏண்டி அழுதுகிட்டே நிற்கிற, இனிமேலாவது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகாவது நீங்கள் சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்க்கணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் எப்படியோ தம்பி, ஆனால் இப்போவாது காவேரியை புரிஞ்சுக்கிட்டீங்களே, நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல, எனக்கு ஒரு நிமிஷம் பதறியே போயிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பின்னு சாரதா சொல்ல, இங்கே யமுனாவும் கங்காவும் மன்னிச்சிரு காவேரி, நான் கூட உன்னை ஏதோ தப்பாக நினச்சிட்டோம், ஆனால் நீயாக தான் இறந்துக்கிட்டு இருக்கேன், பாவம் அந்த நிவினால தான் நாங்கள் உன்னை தப்பாக நினச்சிட்டோம், அந்த நிவினை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீ விடு காவேரி, அவனை பற்றின யோசனைலாம் உனக்கு வரக்கூடாது, இனிமேல்
விஜய் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாருன்னு சொல்ல அக்கா என்னை மன்னிச்சிடுன்னு கட்டி பிடிச்சு கலங்குறாங்க. எங்கள் யமுனாவும் கூடவே கங்காவும் வந்து என்னை மன்னிச்சிரு காவேரின்னு சொல்ல விடுக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். இங்கே உடனே காவேரியை பார்க்குறாங்க. விஜயும் மன்னிச்சிரு காவேரி, நான் பண்ண தப்பால் தானே இன்னைக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை சுற்றி எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு நீ வந்துட்ட, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி இங்கே விஜயும் வந்துட்டு கண் கலங்குறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கும் வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கல, என்கிட்ட என்னையை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நிவின்கிட்ட இப்படி சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு போக இதை பார்த்துக்கிட்டு இருந்த யமுனா சொல்கிறாங்க, முதல்ல அக்காவை போய் சமாதானப்படுத்துங்க மாமான்னு சொல்ல இங்கே காவேரி வெளியில் வெறுப்பை காட்டினாலும் உள்ள ஒரு சந்தோஷத்தோடு தான் ஓடுறாங்க. இதனால் விஜயும் வந்து பின்னாடியே ஓடுறாங்க காவேரியை பார்க்குறதுக்காக மேலே மாடிக்கு. இதெல்லாம் நடந்ததுனால ரொம்ப சந்தோஷத்தில் தாத்தாவும் இருந்துகிட்டு இருக்காங்க.